Dear 12th standard students, I am Metro Karunagaran. In multiple choice question, exercise number 2.9, sum number 17, you have to find the principal argument of sin 40 degree plus I cos 40 degree whole power 5. இந்த 5 de Moivre's theorem யூஸ் பண்ணி உள்ளார இறக்கலாம்னா இறக்க முடியாது. ஏன்னா இது போலார் ஃபார்ம் கிடையாது. போலார் ஃபார்ம்னா ஃபஸ்ட்டு காஸ் வரணும், பிறகு சைன் வரணும். ஃபஸ்ட்டு சைன் அப்புறம் காஸ் வந்தால் இட் இஸ் நாட் போலார் ஃபார்ம். இங்கே காஸ் தான் இருக்கணும், இங்கே சைன் தான் இருக்கணும். அது பேர் தான் போலார் ஃபார்ம். அதனால் ஃபஸ்ட்டு இதை ரிப்பேர் பண்ணணும். இதை ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம de Moivre's தியரமை அப்ளை பண்ண முடியும். அப்போ இது எப்படி சார் ரிப்பேர் பண்ணுறது? ஒன்றுமே கிடையாது. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். sin theta is equal to cos 90 minus theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சுக்கிறோம். sin theta is equal to cos 90 minus theta or cos theta is equal to sin 90 minus theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். We can use the formula sin theta is equal to cos 90 minus theta or cos theta is equal to sin 90 minus theta. அந்த ஐடியாவோட இந்த சம் உள்ளார போகிறேன். சைன் வேண்டாம், சைன் வேண்டாம், சைன் வேண்டாம், போலார் ஃபார்மில் காஸ் தான் வேணும். சைனுக்கு பதில் காஸ் எழுதணுன்னா நீங்கள் என்ன எழுதி ஆகணும்னா cos 90 minus theta, cos 90 minus theta, இங்கே இதுதான் தீட்டா உங்களுக்கு. அதே மாதிரி எனக்கு காஸ் வேண்டாம், காஸ் வேண்டாம், எனக்கு என்ன வேணும்? சைன் தான் வேணும், சைன் தான் வேணும். அப்போ நான் என்ன எழுதலான்னா சைன் 90 மைனஸ் தீட்டா, தீட்டானா 40 டிகிரி, ரைட், ஹோல் பவர் 5. இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் 90 மைனஸ் 40 சைன் 40 ஆகிடும். சைன் 90 மைனஸ் 40 காஸ் 40 மாறிடும். அப்போது சைனோட ஸ்டைலை காசுக்கு மாற்றியாச்சு, காசோட ஸ்டைலை சைனுக்கு மாற்றியாச்சு. நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படித்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாற்றிட்டோம். இப்போ நீங்கள் de Moivre's தியரம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா பவரில் 5 இருக்கிறதுனால ஈஸியாக உள்ளார கொண்டு வந்துடலாம். ஐ எம் கோயிங் டு அப்ளை de Moivre's தியரம். இப்போ de Moivre's தியரம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு மேலே இருக்கிற நம்பர் இன்டீஜராக இருந்ததுன்னா நேரடியாக உள்ளார எடுத்துகிட்டு வந்து இறக்கலாம், நேரடியாக உள்ளார வந்து இறக்கலாம். when we apply de Moivre's theorem, இந்த 5 உள்ளார வந்துற போது உங்களுக்கு then you will be getting cos 5 into 90 minus 40 plus I sin 90 minus 40. மேலே இருக்கிற 5 உள்ளார வந்துடும் உங்களுக்கு, மேலே இருக்கிற 5 உள்ளார வந்துடும். அப்போது de Moivre's theorem அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 5 உள்ளார மல்டிப்ளை பண்ணிடுறேன். 5 உள்ளார மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்னா காஸ், இது 90 தானே இது, அப்போ 90 into 5, அல்லது நீங்கள் இதை கூட மைனஸ் பண்ணிங்க. 90ல் 40 போச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு? 90ல் 40 போச்சுன்னா 50, 90ல் 40 போச்சுன்னா 50 ப்ளஸ் ஐ சைன், இந்த 5 அப்படியே இருக்கட்டும். இது 90 தானே உங்களுக்கு, 90ல் 40 போச்சுன்னா 50, ரைட். இதை 5 மல்டிப்ளை பண்ணிடுறேன் நான். அப்போ காஸ் யூ வில் பி கெட்டிங் 250 டிகிரி ப்ளஸ் ஐ சைன் 250 டிகிரி. அப்போ காஸ் 250 டிகிரி ப்ளஸ் ஐ சைன் 250 டிகிரின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்குது. இதுக்கு பேர் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஆனால் இது பேர் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கிடையாது. ஏன் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கிடையாதுன்னா, பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா இந்த ஸ்டைலில் இருக்கணும். காஸ் தீட்டா மைனஸ் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிளாக எதுவுமே இருக்கக்கூடாது, தீட்டான்னு ஒரு வேல்யூ இருக்கணும், ப்ளஸ் ஐ சைன்னு தீட்டா இப்படின்னு இருக்கணும். ஆனால் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் 180லேருந்து ப்ளஸ் 180 வரைக்கும் தான் அலவுட். இதுதான் அலவுடு உங்களுக்கு. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போகக்கூடாது. இதான் உங்களுடைய ரேஞ்ச், இதான் உங்களுடைய டொமைன் ஆஃப் தீட்டா. நம்மளுக்கு 250 வந்துருச்சு பாருங்கள். 250 180 தாண்டிடும். பையனா 180 தாண்டக்கூடாது, தாண்டி போச்சு. மைனஸ் 180 வரைக்கும் தான் வரலாம். அதனால் உங்களுக்கு 180 தாண்டதுனால இதை வேறு ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சாகணும்னா, இந்த 250ோட வேல்யூவை எதை விட கம்மியாக்கணும்னா அதை விட கம்மியாக்கணும். அப்போது காசும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, சைனும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, குவாட்ரண்ட் எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் அந்த மாதிரி எந்த சிம்பிளும் வரக்கூடாது. இந்த 2 ஆங்கிளும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் 360 யூஸ் பண்ணலாம். 360 வந்தால் காசும் பாதிக்காது, சைனும் பாதிக்காது, முன்னாடி இருக்கிற சிம்பிள்ஸ்லாம் எதுவுமே பாதிக்காது, குவாட்ரண்ட்லாம் செக் பண்ணவே வேண்டாம். அப்போ 360 தான் பெஸ்ட்டு மெத்தட் டு டேக்கிள் திஸ் 250. அப்போ 250 360 சும்மா மைனஸ் பண்ணி பாருங்கள், யூ வில் பி கெட்டிங் 110. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த சம் 250 வரத்துக்கு
360 minus 110 எழுத போகிறேன். 360 minus 110 250 தானே. அப்போது இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ண போகிறேன். 360 வேல்யூ இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறேன், இது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கிடையாது. பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, காஸ் இவரை கைட்டி விட்டுறேன். 250 கைட்டி விட்டுட்டு 360 மைனஸ் 110 எழுதுறேன். எல்லாம் ஒன்று தான். 360 110 போனாலும் 250 தானே. ப்ளஸ் ஐ சைன் 360 மைனஸ் 110. 360 110 போனாலும் 250 தான். 360னா 2π. 2πனா ஒரு ஃபுல் ரொட்டேஷன். ஒரு ஃபுல் ரொட்டேஷனை இது விட்டுடலாம், இதையும் விட்டுடலாம். விட்டுட்டா யுவர் ஃபைனல் ஆன்சர் வில் பி cos minus 110 plus I sin minus 110. Cos minus 110 plus I sin minus 110. இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க பாருங்கள். தீட்டா தீட்டா ப்ளஸ் வந்திருக்கணும், ஐ வந்திருக்கணும். பக்கா ஸ்டேஜ். 180க்கும் மைனஸ் 180க்கு நடுவில் மைனஸ் 110 வருமா? கண்டிப்பாக மைனஸ் 110 இங்கே தான் இருக்கும். அப்போ இதுக்கு பேர் தான் உங்களுக்கு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. பிகாஸ் நம்மளுடைய மைனஸ் 110 லைஸ் பிட்வீன் மைனஸ் 180 to ப்ளஸ் 180. இதுக்குள்ளாரது லை ஆகிறதுனால தான் இப்போ பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அதனால் யுவர் ஆன்சர் வில் பி மைனஸ் 110 will be your correct answer for this sum. Okay, thank you.